ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நியூஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நியூஸுக்கு ஏத்த மாரி வந்து எப்பயுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்டேட் இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து ஓரளவுக்கு நல்லா எனக்குள்ள வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி செக்டர தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஐடி செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஐடி செக்டர் இருக்கும். எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து Google, Amazon, Apple இந்த மாரி பார்த்தீங்கன்னா நெறைய கம்பெனி இருக்கும். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி சர்விஸ் கம்பெனி அப்படிங்கிற மாரி இருக்கும். ஐடி சர்விஸ் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து Accenture அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ Accenture கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதாவது குளோபல்ல, வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்சென்சர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. செகண்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்கு. தேர்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎம், இன்ஃபோசிஸ் அப்புறம் ஹெச்எல் டெக் இந்த மாரி கம்பெனி இருக்கு. அதே மாரி நம்ம விப்ரோ இந்த மாரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி சர்வீஸ் கம்பெனில இவங்க வந்து தனியா எடுப்பாங்க. அதாவது ஐடி கம்பெனி ஃபுல்லா வந்து ஒரு ஃபுல் குரூப்ப வந்து குறிக்கும். பட் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி வந்து தனித்தனியா இருக்கும். ஐடி ப்ராடக்ட்ஸ், ஐடி சர்வீஸ்ங்கிற மாரி இருக்கும். ஸோ ஐடி சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கம்பெனிலாம் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சென்சர் பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ அக்சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசென்ட்டா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,000 பேர வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏஐ அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஏஐனால வந்து பார்த்தீங்கன்னா, 11,000 பேர இங்கனக்குள்ள வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மாசத்துல. 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11,000 பேர இங்கனக்குள்ள வந்து வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வார்ன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து நாங்க வேலைய விட்டு தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸ்டாஃப்ப. இல்லாட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் பண்ணணும். ஏஐ ரிலேட்டட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கத்துக்கறணும். கத்துக்கிட்டா தான் ஓகே. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைய விட்டு தூக்குறது தான் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட்ரெயின் ஃபார் ஏஐ. ஏஐ வந்து அவங்க கத்துக்கறணும் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சென்சர் வந்து வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம இந்தியன் ஐடி எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிற ஒரு இங்கனக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்சென்சர் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்பர் 1 ஐடி சர்வீஸ் கம்பெனி. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து ஏஐ மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து காப்பி பண்ணுவாங்க. அத ஃபாலோ பண்ணி தான் போணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்னிங். நம்ம இந்த வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு வார்னிங்கா இருக்கு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து அக்சென்சரோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் அவங்களோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயர்லாண்ட்ல இருக்கு. பட் அவங்க மெயின் வொர்க் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா பேஸ்டு தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17.6 பில்லியன் அப்புறம் இயர் ஆன் இயர் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7% இன் யுஎஸ்டி அமெரிக்கன் டாலர்ல வந்து பார்த்தீங்கன்னா 7% அவங்க க்ரோ ஆயிருக்காங்க. பட் நம்ம அத ஃபோக்கஸ் பண்ணணும் இல்ல. நியூ புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21.31 பில்லியன். ஸோ நியூ புக்கிங்ஸ் இத வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21.31 பில்லியன். அதே மாரி ஜெனரேட்டிவ் ஏஐ நியூ புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.8 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ புக்கிங் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ புக்கிங் வந்து பாருங்க. நார்மலா வந்து ஏதாவது ஒரு கிளையன்ட் கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கிறது, கான்ட்ராக்ட் சைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நியூ புக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எது எது வேணா ரிலேட்டடா இருக்கலாம். கிளவுட் ரிலேட்டடா இருக்கலாம், இன்ஃப்ரா ரிலேட்டடா இருக்கலாம், அப்புறம் இஆர்பி, சைபர் செக்யூரிட்டி எது வேணா இருக்கலாம். அதே மாரி நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ நியூ புக்கிங்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ ரிலேட்டட் ஒர்க் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ ஏஐ ரிலேட்டட் சர்வீஸ் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தனி ப்ராஜெக்ட்டா இருக்கும். எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபைலட்ஸ், சாட் பாட்ஸ், அப்புறம் கோட் அசிஸ்டன்ட்ஸ், நாலேட்ஜ் மேனேஜ்மென்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ சர்வீஸ் ரிலேட்டட். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து இங்கனக்குள்ள வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ நியூ புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, 1.8 பில்லியன் இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டட் சர்வீஸ் மட்டும் தனியா இங்கனக்குள்ள வந்து ஒரு தனி பிசினஸா இங்கனக்குள்ள வந்து குரோ ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏஐ பிசினஸ் தான் இங்கனக்குள்ள வந்து தனி குரோ ஆகுறனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஜாப்ஸ் தான் எங்களுக்கு வந்து தேவ. அதாவது ஏஐ யூஸ் பண்ண தெரியாதவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள வந்து வேலைய விட்டு தூக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அட்வான்ஸ்டு ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வருஷம் 2025ல மட்டும் 6000 அட்வான்ஸ்டு ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு சில நெறைய கம்பெனி வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இந்த வருஷம் 2025ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர வந்து வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் ஃபோர்ஸ வந்து ஈஸி ஆக்கிருது. காஸ்ட்ட வந்து எனக்குள்ள வந்து கம்மி பண்ணிருது. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ மேல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஒரு ஹியூமன் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கல. ஸோ எந்தெந்த கம்பெனி வந்து எவ்வளோ தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Intel வந்து 24,000 டூ 25,000 வந்து தூக்கியிருக்காங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இப்போ ரீசென்ட்டா நியூஸ் வேற வந்துச்சு. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12,000 பேர வந்து வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15,000 Accenture பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 11,000 பேர தூக்கியிருக்காங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 பேரு. அப்புறம் Oracle வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 இந்தியால. ஸோ அப்ப வேர்ல்ட் லெவல்ல எவ்வளோ தூக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பட் நம்ம இதில இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசென்ட்டா வந்து நம்ம NVIDIAவோட சிஇஓ NVIDIAவோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்சன் ஹுவாங் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத இங்கனக்குள்ள வந்து பாருங்க. People ask me, Jensen, is AI going to take your job? And I tell them, absolutely not. The person who uses AI
to automate that 20% or 50% is going to take your job. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏஐ வந்து உங்கள வேலைய விட்டு தூக்க போறதில்ல. ஏஐ யூஸ் பண்ற ஹியூமன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வேலைய விட்டு வந்து தூக்க போறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஏஐ கத்துக்கறணும் அப்படிங்கிறது தான் எனக்குள்ள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வருது. நீங்க ஏஐ கத்துக்கலைன்னா, உங்கள வேலைய விட்டு கண்டிப்பா தூக்க தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்குள்ள வந்து ஒரு முக்கியமா எனக்குள்ள ஒரு பாயிண்ட் வருது. ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, அதே மாரி ஹெச்எல்டெக் இந்த மாரி நெறைய இந்தியன் ஐடி செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ் நெறைய இருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 2 ஓட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அந்த குவார்ட்டர் 2 ரிசல்ட்ல அவங்க ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ செஞ்சிருக்காங்க, அதே மாரி ஜெனரேட்டிவ் ஏஐ புக்கிங் வந்து எனக்குள்ள வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபுல்லா ஏஐ ரிலேட்டட்ல தான் இருக்கு. ஏஐ வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ நியூ புக்கிங்ஸ் வந்து வருதா அப்படிங்கிறத மொத பார்க்கணும். எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ நியூ புக்கிங்ஸ் அங்கனக்குள்ள வரலையோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து கீழ போறாங்க. அதாவது அவங்க வந்து கொஞ்சம் பின்தங்க போறாங்க அப்படிங்கிறத எனக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபோக்கஸேவும் ஜெனரேட்டிவ் ஏஐ நியூ புக்கிங்ஸ் வச்சு தான் இருக்கும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து யுஎஸ் ஹையர் ஆக்ட் பத்தி வந்து எனக்குள்ள வந்து பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பத்தி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யுஎஸ் ஹையர் ஆக்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து அவங்க வந்து சர்வீஸ் வாங்குவாங்க நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மேல. ஸோ ஐடி கம்பெனிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்துகிட்டேவும் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு எனக்குள்ள வந்து சர்வீஸ் தருவாங்க. ஸோ இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்த மாரி சர்வீஸ் வாங்குனா, வெளிய வேர்ல்டுல இருந்து அவங்க வந்து சர்வீஸ் வாங்குனா 25% எனக்குள்ள வந்து டாக்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 25% டாக்ஸ் தரணும்னா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸோ, வேற கண்ட்ரில இருக்கிற ஐடி கம்பெனிஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அமெரிக்கால இருக்கிற ஐடி சர்வீஸ் கம்பெனிய மட்டும் தான் எனக்குள்ள வந்து அவங்க வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹையர் ஆக்ட் வந்து எனக்குள்ள வந்து ஒரு பெரிய டேஞ்சரா இருக்கு. ஸோ இந்த டேஞ்சர வந்து நம்ம வந்து எனக்குள்ளேயும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். பிளஸ் நம்ம குவார்ட்டர் 2 ரிசல்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.